الرحمن الرحيم. عن ابن عباس رضي الله تعالى عنه قال: أنا ممن قدم النبي صلى الله عليه وسلم ليلة المزدلفة في ضعفة أهله متفق عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையான முறையில் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க சொன்னாங்க, அன மிம்மன் கத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபாவுடைய இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னையெல்லாம் முற்படுத்தி வைத்துட்டாங்க. ஃபஜர் தொழுதுட்டு முஸ்தலிஃபாவுல சீக்கிரமா ஃபஜர் தொழுதுட்டு சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக முஸ்தலிஃபாவில் இருந்து கிளம்பி ஜமரத்துக்கு செல்ல வேண்டும். எங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வயசுல ரொம்ப சின்ன வயசுக்காரங்க. அவங்க சொல்றாங்க, அன மிம்மன் கத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபாவுடைய இரவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை எல்லாம் முற்படுத்தி வைத்தாங்க. என்னையும் ஃபீ ضعفத்தி அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தார்கள்ல யாரெல்லாம் பலகீனமான இவர்களாக இருந்தாங்களோ, ரொம்ப பலகீனமானவங்களாக இருந்தாங்களோ, அவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லா கூட்டத்தோடு சேர்ந்து கூட்டமா போகாம அவங்களை கொஞ்சம் பலகீனமானவர்களையும் சிறுவர்களையும் கொஞ்சம் முற்படுத்தி அனுப்பி வைத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருது. அது தொடர்பான இன்னொரு ஹதீஸ் வருது நசாயி இப்னு மாஜால. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கத்தமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் முஸ்தலிஃபா. லைலத்துல் முஸ்தலிஃபாவுடைய இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை முற்படுத்தி வைத்தாங்க. அப்ப யாரெல்லாம் உக்லிமத்து பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் குடும்பத்தை சார்ந்தவர்களை, சின்ன பிள்ளைகள் எல்லாம், குலாம்களை எல்லாம் அலா ஹுமராத்தின் வாகனங்கள்ல ஏற்றி விட்டு ஃபஜஅல இல்தஹு அஃபாஹிதினா, என்னுடைய தொடைகளை தட்டி விட்டு, இப்படி குழந்தைகளை முதுகுல தட்டுறது, தொடையில தட்டுறது, இப்படி தட்டி குட்டி ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அதே போல எங்களை வாகனத்துல ஏற்றி விட்டுட்டு, எங்களை போன்ற சின்னவர்களை எல்லாம் வாகனத்துல ஏற்றி விட்டு எங்களுடைய தொடையில இப்படி தட்டி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு சொன்னாங்க, உபைனிய, அருமை பிள்ளைகளே, லா தர்மு அல் ஜம்ரா, ஜம்ரத்தில் கல் எறிய வேண்டாம், ஹத்தா ததுலு ஷம்ஸ், நீங்க சீக்கிரம் போறீங்க, சூரியன் உதயமாகாத வரை என்ன பண்ண வேண்டாம், நீங்க ஜம்ரத்தில் கல் எறிய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பிரத்யேகமாக நாங்க முன்னாடியே சென்ற பொழுது எங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லி அனுப்புனாங்க என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்,
அதில் சொன்னாங்க யுலப்பி அல் முகீமு வல் முஅத்தமிர். மக்காவில் தங்கியிருந்து புனிதமான காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், காபத்துல்லா மக்காவிலே தங்கி இருக்கக்கூடியவர்கள் முகீமுகளும், வல் முஅத்தமிர் உம்ரா செய்யறதுக்குனே வந்தவர்களும், மக்காவிலே தங்கி இருக்கக்கூடியவர்களும் உம்ரா செய்வதற்குனே வந்தவர்களும் தல்பியா சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. ஹத்தா யஸ்தனிமுல் ஹஜர், ஹஜருல் அஸ்வதை நேரடியாக முத்தமிடாத வரை என்ன பண்ணுவாங்க, தல்பியா சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அப்படின்னா எல்லாரும் மக்காவாசிகளாக இருக்கட்டும், வெளியிருந்து உம்ரா செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், தல்பியா இஹ்ராம் கட்டி எதுவரையும் செய்யணும் அப்படின்னா ஹஜருல் அஸ்வதை முத்தமிடும் முன்னு வரையும் என்ன பண்ணணும், செய்யணும். அது வரையும் தல்பியா சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல யாக்கூப் இப்னு ஆசிம் இப்னு உர்வா அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அன்னஹு சமிஅ ஷதீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட அவங்க கேட்டாங்க, யகூல் அவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம். அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு நாங்கள் திரும்பி ஃபமா மஸ்ஸத் கதமாஹுல் அர்த், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பூமியில் படவில்லை. ஹத்தா அத்தா ஜம்அன் முஸ்தலிஃபாவுக்கு வரும் வரையும், முஸ்தலிஃபாவுக்கு வரும் வரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலு அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வரும் வரையும் அவங்களுடைய காலு பூமியில படல. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க நடந்து வரல, வாகனத்துலதான் வந்தாங்க. அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வாகனத்துலதான் வந்தாங்க, நடந்து வரல அப்படிங்கிற ஒரு செய்தியை அபூதாபில் வரக்கூடிய செய்தி. அதே போல இப்னு ஷிஹாப் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அக்பரனி சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன பண்ணாங்க, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்துல்லாஹ் இப்னு சுபைருக்கு எதிராக சண்டை நடத்துவதற்காக வேண்டி வர்றாங்க. யாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வர்றார். அந்த வருஷம் ஆமுன் நஸல இப்னு சுபைர், அந்த சமயத்துல அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வருகிறார். வந்து சஅல கேட்கிறார், ஒரு மசாயில கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹஜ்ஜுடைய காலங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மக்காவில் அமர்ந்து கொள்வார்கள். ஒரு ஓரத்தில் எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய சட்டங்கள், உம்ராவுடைய சட்டங்கள், மற்ற ஏனைய சட்டங்களை எல்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, விளக்கம் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. அந்த அடிப்படையில் சஅல அவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் கேட்டார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, கைஃப நஸ்னஉ ஃபில் மௌகூஃபி யௌம அரஃபா, அரஃபாவில் தங்குவது சம்பந்தமாக கேட்டார். அரஃபாவில் தங்குவது சம்பந்தமாக கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவுடைய நாளையில எப்படி தங்கி இருந்தாங்க, சஹாபாக்கள் எப்படி தங்கி இருந்தாங்க என்பதை அது சம்பந்தமாக கேட்டார். ஃபகால, அருகாமையில் உட்கார்ந்திருந்த சாலிம் அவர்கள் சொன்னாங்க, யாருக்கு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னாங்க, இன் குன்த துரீது, நீங்கள் நாடினால் அரஃபாவுடைய நாளையில் நீங்கள் தொழுகையை சேர்த்து தொழுகுங்கள். எதை தொழுகையை சேர்த்து தொழுகுங்க, அசல் தொழுகையும் துஹர் தொழுகையும் துஹரிலேயே ஜம்இ தக்தீம் என்ற அடிப்படையில் என்ன பண்ணுங்க, சேர்த்து தொழுகுங்க. ஃபகால அப்துல்லாஹ் இப்னு உமர், இந்த சாலிம் அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவங்களுக்கு விளக்கம் சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் பக்கத்துல தானே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தானே கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்துல்லாஹ் இப்னு உமர் சொன்னாங்க, சதக, சாலிம் உண்மையை தான் சொன்னார், கரெக்டா தான் சொன்னாரு, சரியான செய்தியை தான் சொன்னார். அன்னஹும் கானு, சஹாபாக்கள் எல்லாம் ஆகியிருந்தாங்க, யஜ்மஊன பைன துஹர் வல் அஸ்ர், லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுகக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஃபி சுன்னதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தினுடைய அடிப்படையில். எந்த அடிப்படையில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ற அடிப்படையில்
துகரையும் அசரையும் சஹாபாக்கள் எல்லாம் சேர்த்து தொழுகக்கூடியவங்களாக இருந்தாங்க. வகுல்து நான் கேட்டேன், சாலிம் சாலிமிட்ட கேட்டேன், ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க கேட்டாங்க. சாலிமிட்ட கேட்டேன், அஃபஅலதானிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் செஞ்சாங்களா, லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுதாங்களா என்று நான் கேட்டேன். ஃபகால சாலிம் சாலிம் சொன்னாங்க, ஹல் யத்தபிஊன தாலிக இல்லா சுன்னத்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தவிர வேற எதை பின்பற்ற போறாங்க சஹாபாக்கள்? அவங்க சுன்னத்தை தானே பின்பற்றுவாங்க. அவர்கள் வழிகாட்டுறது எதனா சஹாபாக்கள் செய்வாங்க, அவங்க வழிகாட்டாத செய்ய மாட்டாங்கல்ல என்பதை என்ன சாலிம் அவர்களுக்கு கேட்ட கேள்விக்கு இப்படி பதில் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸும் புகாரி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ்